My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda round 3 mop-up counseling oda choice filling நமக்கு இன்னைக்கும் நாளைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 விஷயத்தை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, பட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி போட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை பட் கலந்தாய்வில் பங்கு கொள்ள இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய செகண்ட் இஷ்யூ வந்து ஓடிபி வரல, ஓடிபிக்குள்ள ஆப்ஷனே காட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. நோ ப்ராப்ளம், ஓடிபி வராதது ஒரு முக்கியமான பிரச்சனையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து மூணாவது முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா SF காலேஜ் தனியார் கல்லூரிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டலை. ஸோ இதில் தனியார் கல்லூரிகள் யாருக்கு காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் யார் யார் டவுன்லோட் பண்ணி எடுத்திருந்தாங்களோ அவங்களில் நிறைய பேருக்கு காட்டலை. அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் நமக்கு வந்து காட்டலை. சில பேர் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கும் என்ன செய்யலை அப்படின்னா SF காலேஜ் காட்டலை. இப்போது நான் ஒரு பர்சனுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. அந்த பர்சனோட ஐடி போட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எல்லாமே காட்டுது. ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 645 காலேஜஸ் எனக்கு வந்து காட்டுது. ஆக்சுவலாக இந்த பர்சனோட அலாட்மெண்ட் ஆர்டரை நான் டவுன்லோட் பண்ணலை. நம்மளோட சேனலில் நான் நிறைய தடவை சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு காலேஜில் சேர்றதுக்கு வில்லிங் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. போன வருஷம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எனிவே நிறைய பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் காட்டலை, பண்ணாட்டாலும் காட்டலை. ஸோ இதில் நிறைய இஷ்யூஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு இதை வந்து நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம வந்து ரைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ யார் யாருக்கு SF காலேஜ் காட்டலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட ஹெல்ப்லைன் நம்பர், மெயில் ஐடி இது ரெண்டுக்குமே வந்து கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜும் கவுன்சிலிங்கில் காட்ட மாட்டேங்குது, இதுக்கு அடுத்து எங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற உங்களோட சிச்சுவேஷனை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் காட்டலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சில பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் காட்டுது, SF காலேஜ் காட்டுது. ஸோ அவங்க வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், ஓடிபி போட்டு லாக் பண்ண முடியலை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவு நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுக்கு ஒரு 400 காலேஜ், 500 காலேஜ், 200 காலேஜ் காட்டுது அப்படின்னா குறைந்தது ஒரு 100 காலேஜாவது எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. சாய்ஸஸ் எவ்வளவு நிறைய வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு சீட் அலாட் ஆகும். ஏன்னா நம்ம 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கிறோம். அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் நமக்கு எப்போ நடத்துவாங்க, நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது. ஸோ நமக்கு கண்டிப்பாக இந்த ரவுண்டில் வந்து சீட் அலாட் ஆகணும். அதனால் சாய்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே 100 கல்லூரிகளுக்கு அதிகமாக சாய்ஸஸ் வைங்க, அதுக்கு குறைவாக என்ன செய்யாதுங்க அப்படின்னா சாய்ஸஸ் வைக்காதீங்க. அண்ட் சீட்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 10,000 சீட்ஸ் இருக்குது. நீங்கள் சாய்ஸஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓடிபி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் பண்ணலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு SFும் காட்டுது, கவர்மெண்ட் காலேஜும் காட்டுது அப்படின்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் SF காட்டலை, குறிப்பாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதனால தான் சொல்கிறது, அலாட்மெண்ட் ஆர்டரை தேவையில்லாமல் யாருக்கும் அனுப்பி கொடுக்காதீங்க, எந்த காலேஜுக்கும் சென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரி பண்ண வேண்டாம். எல்லாருமே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்யூஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.